சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Questions? Shankaram Sivashankaram. Question from Nirmal Edil. Is Mahabharatam எழுதி தெரியும். நிர்மல் யார்? அவங்க சன். நீதானா? கொஷின். ஓகே. Is Mahabharatam a real story or just a story? If true, then why Ganesha wrote it? வேதவியாசம் is supposed to be at பத்ரிநாத். பத்ரிநாராயணன் கோயிலுங்கிறது குரு பகவானுடைய கோயில், ஜூபிட்டர். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா பத்ரிநாராயணன் கோயிலில் அவங்க அலங்காரம் இல்லாத போது ஒரு சாலக்கிரமம் வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 2 கால் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி 2 கையோடு இருக்கிற ஒரு பிள்ளையார் தான் இருப்பார். பத்ரிநாராயணன் கோயிலில் நீங்கள் நாராயணன்லாம் போகிறீங்க இல்லையா, அது பிள்ளையார் தான். அது அவர் அங்கே அந்த கோயிலில் இருந்தது அவர் தான். பக்கத்தில் ஒரு சுடுதண்ணி குளம் இருக்குது, தப்த குண்டம்னு வாங்க. அதில் 2 சிலை கிடச்சிது ஆதிசங்கராச்சாரியாருக்கு. ஒரு சிலை அங்கே பத்ரிநாராயணன் கோயிலில் இன்றைக்கி மூலஸ்தானத்தில் இருக்குது. இன்னொரு சிலை வந்து நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் அம்பாவை பார்த்துட்டு இப்படி சுற்றி வர்றபோது அரூபலட்சுமின்னு ஒன்று இருக்கும் இந்த சைடில். ஸோ அது மேலே நீங்கள் இங்கே வாங்குகிற குங்குமத்தை இங்கே போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு ஐதீகம் அங்கே இருக்குது. ஏன்னா அதுவும் பத்ரிநாராயணன் இருந்தது. நாராயண சகோதரின்னு பேர் அம்பாளுக்கு. அதனால் நாராயணாங்க சகோதரி இங்கே இப்படி தான் அந்த காம்பினேஷன் வந்து. நீங்கள் பத்ரிகாசிரமத்துக்கு போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 4 மைல் தூரத்தில் ஒரு இடம் இருக்குது, தட்ஸ் கால்ட் மனுவா. அந்த மனுவாங்கிற இடத்துல ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் வேதவியாசர் மகாபாரதத்தை டிக்டேட் பண்ணிக்கிட்டே வந்தார். அதை பிள்ளையாரை ரிக்வெஸ்ட் பண்ணார், என்னுடைய தாட் ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் எழுத முடியும், ஆனால் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னு. ஸோ இவர் தன்னுடைய தந்தத்தை உடச்சி அதுலேயே அவர் மகாபாரதத்தை எழுதினாருங்கிறது 2வது பாயிண்ட். 3வது, சரஸ்வதி நதி இருக்கு இல்லையா, கங்கை யமுனா சரஸ்வதி. இந்த சரஸ்வதி நதி அந்த மன்வா குகைக்கிட்ட மாத்திரம்தான் உலகத்திலேயே கண்ணுக்கு தெரியும். இவர் மகாபாரதம் டிக்டேட் பண்ணுற போது அது புதுசுன்னு சத்தம் போட்டுருந்தது. அதனால் அவர் உஷ்ண்டார், அது பூமிக்கு அடியில் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு இடத்த தவிர சரஸ்வதி நதி உலகத்தில் வேறு எங்கேயுமே கண்ணுக்கு தெரியாது. இங்கே திரிவேணி சங்கமத்தில் வர்றபோது கூட அது கன்சீல்டாக தான் இருக்குமே தவிர கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அந்த மாதிரி அந்த சரஸ்வதி நதி அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற போது, இந்த இவர் அந்த இது இருந்தது இல்லையா, டிக்டேஷன் பண்ணுறதுக்கு சத்தமாக இருந்தபோது உஷ்ன்னு சொல்லிட்டாரு, அதனால் பூமிக்கு அடியில் போயிடுச்சுன்னு சொல்லணும். பத்ரிநாத் கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 மைல் போனால் இந்த இடம் வரும். நான் அந்த காலத்துலலாம் வந்து ஷர்ட் போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஒரு காய் வேஷ்டி, ஜுவல்லாம் பையில் ஒரு கோபால் பல்படி, ஒரு காய் வேஷ்டி, ஒரு டவலு, இவ்வளோ தான் இருக்கும். அப்போ நான் ஹரித்வார் ரிஷிகேஷ்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி, அங்கெல்லாம் பஸ் சர்வீஸ் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி எல்லோரையும் ஏற்றின்னு போவாங்க கவர்மெண்ட் பஸ்ஸு. அதில் நான் போயிட்டு இருந்தேன். அப்போது மெயின் பஸ் ஸ்டாண்டு வருது இல்லையா, இந்த பத்ரிநாத் பஸ் ஸ்டாண்டு. அப்போது நான் இறங்கணும், என் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நின்றான். அவன் யாருன்னா இண்டோ டிபெட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி. அதாவது அங்கே தான் டிபெட் இந்தியா பார்டர் இருக்குது. நான் சொல்கிற வேதவியாசர் டிக்டேட் பண்ண இடத்துல தான். அவன் சொன்னான், சுவாமிஜி நீங்கள் எங்கூட வந்து இன்றைக்கி தங்குறீங்களா அப்படின்னா. நான் அந்த காலத்துலலாம் ஐ ஜஸ்ட் ஃப்ளோ வித் எக்ஸ்பீரியன்ஸஸ், அதனால் சரின்ட்டேன். அவனுக்கு ஜீப் வந்தது. ஸோ பத்ரிநாராயணன் கோயிலேருந்து அவன் எண்ணெயை ஏற்றிக்கினா அவனோட இது. அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னா கல்லில் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து 6லேருந்து 7 மாதம் ஃபுல்லாக ஐஸ் மூடிடும். அதனால் தேர் ஹவுசஸ் ஒன்லி கல்லில் கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு மரக்கட்டில் இரும்பு கட்டில் அந்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சமைச்சு போடுவாங்க இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸுக்கு. அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் பிராண்டியெல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கிக்கு, அவங்களுக்கு அது பெரிய விஷயம் அங்கே. அதனால் ஸோ சப்பாத்தி சாப்பிட்றான்னு சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் முதல்ல கேட்டேன், நீங்கள் பிராண்டி சாப்பிட்றீங்களான்னு. வேணான்னு நான். அதுக்கப்புறம் சப்பாத்தி கொடுத்தான். அவன் ஒரு கட்டில் படுத்துன்னு இருக்கான், நான் ஒரு கட்டில் படுத்துன்னு இருக்கேன். அப்போ அவன் சொல்கிறான், நான் காஷ்மீரி பண்டிட்டு, என் பேர் பட்டு, நான் வந்து 30 வருஷமாக சரஸ்வதி உபாசனை பண்ணிட்டுருக்கேன்.
எனக்கு இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட வரவே இல்லை அப்படின்னா. அப்போ அது வரைக்கும் படுத்துட்டு இருந்தேன் நான். திடீர்னு பெட்லேருந்து எந்திரிச்சு, நீ ஒரு முட்டாள், நீ இவ்வளோ பெரிய உலகத்தில் சரஸ்வதி தேவி இருக்கிற இடத்துலையே உக்காந்துருக்க, நீ 30 வருஷம் பண்ண சரஸ்வதி உபாசனுடைய பலன் தான் அவள் எங்கே இருக்காளோ அதே இடத்துக்கு உன்னை கொண்டாந்து வைக்க வச்சிருக்கா. நீ இந்த குறிப்பிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது, இதை மாத்திரம் நீ மாற்றிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் இருக்குன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது. இதுதான் வந்து ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் அழாதாருன்னு. உலகம் பூராவும் யார் நிஜமாகவே கடவுளை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அனுபவங்கள் வரும். அனுபவங்கள்ங்கிறது கடவுள் நேரடியாக புஷ்பகுமானத்தில் வந்தெல்லாம் சொல்ல மாட்டார். உனக்கு என்ன கேள்வியோ என்ன டவுட்டோ அது வேறு யாராவது தகுதி உடையவங்க இருப்பாங்க. ஸோ காட் வில் யூஸ் தம் as இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கிவ் தம். இப்படிலாம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்கா? நம்மக்கிட்ட ஆதம்பாக்கத்தில் ஒருத்தர் வாசுதேவாயங்கார் போன வாரம் கூட வந்திருந்தாங்க. அவங்க டாக்டர் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த வாலண்டியரில் ஒருத்தி, கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க பையன் இப்போ நெதர்லாண்ட்லேயும் எங்கேயோ போய் வேலை செஞ்சுருக்கான். ஸோ அந்த வாசுதேவாயங்கார் இருக்கார் இல்லையா, அவர் சிம்சன் குரூப்பில் வேலை செஞ்சார். எங்கிட்ட மண்ணடியிலேருந்து வர டிவோட்டி ஃபேமிலி அதெல்லாம். அவருக்கு ஒரு பிரதர், அவர் பேர் பரதன். அவர் ஒரு நாள் எங்கிட்ட வந்தார். வந்து, எனக்கு நேற்று ராத்திரி நீங்கள் கனவில் வந்தீங்க, வந்து ஒரு நோட் புக்கு எடுத்துக்கோ, நான் உன் லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன்னு எல்லாம் எழுதிக்கோன்னு சொன்னீங்க. நான் இன்னும் கனவுலேருந்து எந்திரிச்சு உட்காந்து நிஜமாகவே நோட் புக்கையும் பேனாக வச்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் சொல்லிகிட்டே வர்றீங்க. எனக்கு அப்போ இருந்த வயசோடு அவருக்கு 10 வயசு ஜாஸ்தி. அப்போ நான் வந்து உங்களோட வயசில் பெரியவன். என் வயசில் நடக்கிற எல்லா விஷயம் நீங்கள் என்னோடய வயசில் கம்மியாக இருந்தாலும் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நீங்கள் சொன்ன நோட் புக் கொண்டாந்துருக்கேன். என் லைஃப்பில் நான் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன நடந்ததோ இல்லை எழுதி கொண்டாந்துருக்கேன்னாரு. இப்போ நான் சொன்னேன், இதே மாதிரி ஒரு கேள்வியை அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன்கிட்ட கேட்டான். அப்போ கிருஷ்ணன் சொன்னார், நீயும் நானும் ஒன்றா தாண்டா உலகத்தில் இருக்கோம், எனக்கு ஒன்று அடையாளம் தெரியும், உனக்கு என்ன அடையாளம் தெரியாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் இது ஒரு அனுபவம் அப்படின்னா. இது ஒரு எக்ஸாம்பிள். எப்படியெல்லாம் உலகத்தில் இருக்குது. ஆத்மாக்களுக்கு சம்மந்தம் இருந்தால், ஆத்மாக்களுக்கு கனெக்ஷன் இருந்தால் அந்த லிங்க் வந்து சேர்ந்துடும், எப்படி இருந்தாலையும் வந்து சேர்ந்துடும். இப்படி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு ஆன்மீக பாதையில் நீங்கள் போகிற போது வந்துக்கிட்டே இருக்கும். யார் எங்கே என்ன ஏது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை நான் கோடிசாமிக்கிட்ட இருக்கேன். கோடிசாமிக்கிட்ட அப்போ ஒரு மியூசிக் அகாடமியில் அவருக்காக உலகத்தந்தை கோடிமகான் படைத்திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன், அதில் கோடிமகான் நிற்பார். அவர் கால்கிட்ட ஒரு ரவுண்டுக்குள்ளே என் ஃபேஸ் மாத்திரம் இருக்கும். அதை எடுத்துன்னு அவர்கிட்ட போய், சாமி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மியூசிக் அகாடமியில் நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா. அவர் படத்தை இப்படி தள்ளிட்டு என் படத்தை இப்படி தலைமையில் வச்சுன்னு இருந்துட்டு, கோடி கோடி நல்லா அப்படி இது ஆயிடுச்சா. நான் வந்துட்டேன். வெளியே வந்த உடனே உனக்கு தெரியும், அவர் இப்படி உட்காந்துருப்பார். அதுலேருந்து ஒரு மொட்டை மாடி இருக்கும், அதை டர்ன் பண்ணால் படி வந்துடும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என் பின்னாலேயே ஓடி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி ஒரு அதிசயம்னாங்க. என்னமான்னு. நாங்கள் சிங்கப்பூர், எங்களுக்கு கோடிசாமியை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க கோடிசாமி அதாவது ஒருத்தர் வீட்டுக்கு நாங்கள் போன போது அங்கே கோடிசாமியோட படம் இருந்தது. பார்த்துட்டு யாருன்னா இந்த மாதிரி பெரிய பாலத்தில் இருக்கார் கோடிசாமின்னு பேருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கள் வீட்டில் தரிசனம் கொடுத்தாரு. இந்த என் படம் அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் அது அவர் படம் இல்லை, ஏன்னா நான் யார் படத்தை பார்த்தனோ அது கிடையாது, அது உங்கள் படத்தை கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்து நாங்கள் வரோம், நீங்கள் வர்றீங்க, சாமி வந்து அவர் படத்தை தள்ளிட்டு உங்கள் படத்தை தலைமையில் தூக்கி வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ உலகத்தில் ஆத்மாக்களுக்குள்ள ரொம்ப அற்புதமான சம்பந்தம் இருக்குது. நீங்கள் அவங்கள கட்டாயம் சந்திப்பீங்க, டெஃபினட்டாக சந்திப்பீங்க. அது எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருக்கு. நான் அப்போது ஒரு 48 நாள் மௌனம் விரதம் இருந்தேன், பேசாமல் இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு காதில் யாரோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி 19 2nd மெயின் ரோட் காந்தி நகர் அடையாருக்கு நீ போ அப்படின்னு அட்ரஸ் சொல்கிறாங்க. மௌனம். நேராக 19 2nd மெயின் ரோட் காந்தி நகர் அடையாருக்கு போகிறேன். ஒரு வீட்டுக்கு கதவு திறந்துருக்கு. நான் உள்ளுக்குள்ளே போகிறேன். நேராக போனோடனே ஒரு பூஜை ரூம். அதில் ஒரு 3 அடி உயரத்தில் சீனிவாச பெருமாள், பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி,
பஞ்சலோகத்தில் இருக்குது. அவங்க யார் என்னன்னு எனக்கு கேட்கவே இல்லை. நான் படி கீ கொடுத்த பொம்மை மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு ஒரு பேப்பர் பேனா கொண்டு வர சொல்லி சைகை காட்டுறேன். அவங்க கொண்டாடுறாங்க. நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டீங்க, இந்த கஷ்டம்லாம் வந்து முடிய போகுது, இந்த பெருமாளுக்கு நீங்கள் கோயில் கட்டுற காலம் வந்துடுச்சு அப்படின்னு எழுதி வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் எதுக்கு போனேன், எதுக்கு இது எழுதுனேன்னு எனக்கும் தெரியாது. அது ஆகிட்டு ஒரு அமாவாசை, நெக்ஸ்ட்டு அமாவாசை வருது. அப்போ திருப்பியும் உத்தரவாது, நீ அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு. அப்போ நான் பேசுகிறேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறோம். என்னை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் அப்படியே அழுதுகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்கள் கதை என்ன அப்படின்னு. அவர் சொன்னார், என் பேர் அனந்தகிருஷ்ணன், எனக்கு 7 ஃபேக்ட்ரி சொந்தத்தில் இருந்தது. ஸ்ரீவத்சா பேப்பர் கன்வெர்ட்டர்ஸ், ஸ்ரீ விஷ்ணு இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஏதோ 7 பேர் சொன்னார். அண்டு பிஸ்னஸில் நஷ்டம் வந்துச்சு. அண்டு என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னா வீட்டில் இருக்கிற பித்தளை குழாயெல்லாம் கழட்டி பிளாஸ்டிக் குழாயை மாட்டிட்டு அதை விற்று தான் ஃபீஸ் கட்டுவோம். அரிசி வாங்கணுன்னா வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர், நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விற்று அரிசி வாங்குவோம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வீடை விற்றா தான் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் கோர்ட்டில் எல்லோரும் கார்னிஷ் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. அதாவது என் கடன் அடைக்காமே ஒரு வீடு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி, கடவுள் விட்ட வழி நாங்கள் ராகவேந்திரர் மந்திராலயத்துக்கு போனோம். மந்திராலயத்துலேருந்து பார்த்தா என் கையில் 180 ரூபாய் நோய் இருந்துச்சு. அது எத்தனை சரி நம்ம திருப்பதி போகலான்ட்டு மந்திராலயத்துலேருந்து திருப்பதி வந்து இறங்கணும். நைட் ஆயிடுச்சு. கோயிலேருந்து ஒரு பியூன் வந்தான், நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்களா, இப்போ வந்து உள்ள அந்த உண்டி எண்ணத்துக்கு சாட்சி கழுத்து 2 பேர் போடணும், நீங்கள் கழுத்து போடுறதுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஏகாந்த் சேவை தரிசனம் கிடைக்கும் அப்படின்னா. நாங்கள் உள்ளே போனோம், சாட்சி கழுத்து போடணும். எங்களுக்கு பால் பழம் கொடுத்தாங்க. அதை வாங்கி நான் வெளியே வந்தேன். வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், என்ன அனந்தகிருஷ்ணன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாரு. நான் என் திருடு போயிடுச்சு, என் பர்ஸு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போய் சொன்னேன். அவர் எனக்கு பணம் கொடுத்து நான் மெட்ராஸ் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் மெட்ராஸ் வந்துட்டோம். அன்றைக்கி தான் நீங்கள் வந்தீங்க எங்கள் வீட்டுக்கு. அதாவது மந்திராலயம் போயிருக்கான், திருப்பதி போயிருக்கான், இந்த அனுபவம் வந்திருக்கு, வீட்டுக்கு வந்திருக்கான். அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு, பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுறார், அது இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆடிட்டர் வந்தான். வந்து என்னையா உனக்கு ப்ராப்ளம்னா, நான் சொன்னேன், இந்த வீடு விற்றா தான் எனக்கு சொல்யூஷன் வரும். சரி, என் பேரில் ஒரு பாராபட்டினம் எழுதி கொடுன்னு அவன் பேரில் எழுதி வாங்கினேன். அவனே வந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணி 25% அமௌண்ட் ஆஃப் தி டோட்டல் லோன் வந்து பேங்க்கில் கட்டி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினான். இந்த மாதிரி இந்த வீடு விற்கிற பணத்தை கோர்ட்டு மூலமாகவே நான் கிரெடிட்டார்ஸ்க்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆர்டர் வாங்கினான். இது எல்லாமே 1 மாதத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. ஆடிட்டர் வர்றது, அவன் வந்து ஃபைசல் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி காத்தாலே எங்கள் கனவில் நாங்கள் வந்து திருப்பதி கோயிலுக்கு போகிறோம். போகிறபோது ஒரு பட்டாத்திரி, ஒரு பெரிய ஐயங்கார் நின்றுருக்கார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்ன பெருமாள் உங்களுக்கு கோயில் கட்ட சொல்லி சொன்னால் நீங்கள் சும்மா சுற்றின்னு இருக்கீங்க அப்படின்னாரு. எங்களுக்கு அப்போ தான் உரைச்சது. இந்த மாதிரி அன்றைக்கி ஒருத்தர் வந்தார், நீங்கள் கோயில் கட்ட போகிறீங்கன்னு சொன்னார். அவர் யாரும் கூட நமக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு. பெருமாள் கோயில் கட்ட சொன்னால் நீ சுற்றின்னு இருக்கேன்னு வருது அப்படின்ட்டு. எங்களுக்கு உங்கள் பேரும் தெரியாது, அட்ரஸும் தெரியாது, நீங்கள் கரெக்டாக வந்து நிற்கிறீங்க இன்றைக்கி அப்படின்னு. இதுதான் அனுபவம் பண்ணுறது. கடவுள் என்ன பண்ணுவார்னா, கூடியிருந்து குளிர்ந்தேல் ஒரு எம்பாய்ங்கிற மாதிரி பக்தர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்கள ஏதோ ஒரு வகையில் பிணைப்பார். கலிக்காம நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி. சுந்தரமூர்த்தி நாயனார் உங்களுக்கு தெரியும், சிவனுடைய ரெப்ளிகா தான் வரும். சுந்தரருடைய இதில் சொல்கிறாரு சிவபெருமான், அவனுக்கு தீராத வயிற்று வலி, உங்கள் கையால் போய் திருநூறு கூட நல்லாயிடுவான்ட்டு. சுந்தரர் வர்றாரு. கலிக்காம நாயனார் கோவம். இவன் வந்து தன் மனைவி கிட்ட இருந்த ஊடல் சண்டை, அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக திருவாரூர் சிவனையே அனுப்பிச்சவன் மகாபாவி, சிவ அபராதி. அதனால் இவங்ககிட்ட நான் திருநூறு வாங்கிறத விட செத்து போகிறேன்னு கத்தி எடுத்து வயிற்றில் குத்தி எடுத்து போகிறான். அப்போ சாமி 2 பேருக்கும் தரிசனம் கொடுத்து, ஒவ்வொருத்தருடைய பக்தி ஒவ்வொரு வழியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்தாருங்கிற மாதிரியும் நம்முடைய சைவ நாயன்மார்கள் வரலாற்றிலேயே கலிக்காம நாயனாருக்கும் இவருக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் வந்திருக்கு. அப்போ பாரு, அந்த யாருன்னே எனக்கு தெரியாது. அண்டு இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. இது ஒரு உதாரணம், இப்படியெல்லாம் இருக்கணும். எனக்கு இந்த ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை வந்து இதெல்லாம் நிஜம்தான் அப்படின்றது என்னுடைய அனுபவங்களால் நான் பண்ணிக்கிறேன். இதே நான் புக்கு படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன்,
அப்போ வந்து ஏதோ ஒரு புராண பிரவச்சன கர்த்தாவாக மாறி இருப்பேன், அவ்வளோதான். புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு வள்ளியில் இருப்பேன். அர்ஜுன் வாசா, பகவான் வாசா, அதோ கீர்த்தனாரம்பத்திலேன்னு சொல்லின்னு உட்காந்துருப்பேன். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபுல்லாகவே நமக்கு தெரியுது. இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொரு தடவை இங்கே வந்து இதில் சத்யா ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, ஜூபிட்டர் ஸ்டுடியோ பக்கத்தில், சத்யா ஸ்டுடியோ பக்கத்தில் ஜூபிட்டர் ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் அவங்க ஜூபிட்டர் ஃபிலிம்ஸ் எம்ஜிஆர்லாம் வச்சு மந்திரி குமாரி இந்த சினிமாலாம் எடுத்தவங்க. அந்த ஓனர் பேர் காசி. அந்த வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார், சித்தர். அவர் பேர் வந்து தலையாட்டி சித்தர். அவர் வந்து கிராமத்தால் தான், ஒல்லியாக இருப்பார், கொல்லிமலையிலலாம் போய் நல்ல மூலிகை ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவர், பெரிய சித்தர். அண்டு தலை ஆடிக்கின்னு இருக்கும். அது மெடிடேஷனில் ஒரு லெவலுக்கு போனால் தலை இப்படி ஆடினே இருக்கும். அதனால் தலையாட்டி சித்தர்னு அவருக்கு பேர். அவர் அங்கே வந்திருக்காரு. அப்போ என் வீடு சைதாப்பேட்டில். நான் எல்லா சாமியாருங்களும் போய் பார்ப்பேன்னா அவரை பார்க்கறதுக்காக போனேன். நான் எதிரில் உட்காந்துருக்கேன், சாமியாருக்கு எதிரில். அப்போ ஒரு வயசானவர், அவருடைய பொண்ணு, அவளுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 70 வயசு இருக்கலாம். அவங்க 2 பேரும் இந்த சாமியார் தலையாட்டி சித்தர்கிட்ட சொல்கிறாங்க, சாமி என் பேர் சீதாராமன், நான் ஜெமினி ஸ்டுடியோஸில் ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், எனக்கு கண்ணு போயிடுச்சு, அதனால் நான் டைப்பிங் மாத்திரம் அந்த மிஷினில் ஓல்டு கனெக்ஷனில் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை படிக்க வச்சேன். இவள் வேலைக்கு போனான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில். இவளுக்கு 2 சிஸ்டர். இவ சம்பாரித்து அவங்க 2 தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவள் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படியே தியாகியாக உக்காந்துட்டுருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக இவளுக்கும் கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்காக நீங்கள் மூலிகை வைத்தியம்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கோம் சாமி அப்படின்றாங்க. நான் உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நீ இப்படி அப்படின்னு. நம்மளே ஒரு சாமியாரை பார்க்கறதுக்கு போய் உட்காந்துக்கிறோம், நமக்கு இதுக்கு இந்த வேலை இல்லைன்னா நம்ம விட்டேன். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் தூங்கவே விடலை. நான் பாட்டுக்கு வந்துட்டேன், ஏன் பண்ணலன்னு. மறுநாள் காத்தால ரெஸ்ட்லெஸ் ஆகி போய் நானே போனேன் ஜூபிட்டர் அந்த எஸ்டேட்டு வீட்டுக்கு போனேன், சத்யா ஸ்டுடியோ பக்கத்தில். சாமி நேற்று ஒரு அப்பா பொண்ணு வந்தாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்ல முடியுமா ஃபோன் பண்ணின்னு. ஏன் அப்படின்னாரு. ஏதோ ஒரு கணக்கு வருது சாமின்னு ஒரு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இங்கே யார், சிவசங்கர், சாமி வந்து ஃபோன் பண்ணி அவரை வந்து பார்க்கறதுக்காக கூப்பிட்டார் அப்படின்றாங்க. அவன் உள்ளே நுழையிறான். நுழைஞ்ச உடனே அந்த பொண்ணு இருக்கா இல்லையா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, அவளை வந்து பலார்னு ஒரு அடி கன்னத்தில் ஒரு அடி விடுறான். அடி விட்டுட்டு, அன்றைக்கு அகலிகைக்கு என் கால்பட்டு சாப விமோச்சனம், இன்றைக்கு உனக்கு என் கைப்பட்டு சாப விமோச்சனம். இதுதான் டைலாக். அகலிகைக்கு என் கால்பட்டு சாப விமோச்சனம், உனக்கு என் கைப்பட்டு சாப விமோச்சனம். நீ உன் குடும்பத்திற்காக செய்த தியாகம் உன்னை கைவிடவில்லை என்று தெரிந்து கொள் அப்படின்னு. அந்த காலத்துலலாம் இப்படி தான் அருள்வாக்கு பியூர் தமிழில் வரும். அவங்க அப்பனை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி, ஏண்டா எந்திரிச்சா உட்காந்தா நீ எந்த குருவாயூரப்பனை கூப்பிடுறியோ அவன் உன்னை உன் குடும்பத்தை கைவிடலன்னு தெரிஞ்சுக்கோன்னு மூச்சில் 2 குத்து. இப்போ நான் வந்துட்டேன். அந்த தலையடி சித்திர எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சங்கரா இன்னிலேருந்து உனக்கு ரொம்ப நல்ல பேருப்பா அப்படின்னு. ஏன் சாமின்னு. இந்த மாதிரி அவங்க ஃபோன் பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு கண்ணு நல்லா வந்துடுச்சான். இதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் உனக்கே வந்து குழந்தைங்க இருக்குது, நீ ஏன் ஊரான் சாபத்தெல்லாம் வாங்குற அப்படின்னாரு. ஊரா முட்டு கர்மாவை நீ ஏன் வாங்குற? நான் சொன்னேன், எனக்கு என்ன சாமி தெரியும், நான் ஏதோ ஒன்றை பார்க்கறதுக்கு வந்தேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இப்படி தான் நடந்தது, இதில் என்னுடைய செயல்னு ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு போக்கில் என்னுடைய லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. பேரூராற்று படுவும் புனைப்போர் நற்காட்சியை தெரிந்தோம். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த கட்டை அதோடு போயிட்டு இருக்குமோ, அந்த மாதிரி என் வாழ்க்கையில் வருகிற எல்லா அனுபவங்களும் கூட என்னை மீறி தான் நடக்குது அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். இப்படி என் வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் சொல்லினே போகலாம். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா சொன்னாக்கா உனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாம் இருக்குதாங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்ட பாஷை. அந்த ஆன்மான்றது உனக்குள்ள இருக்கிற ஜோதி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜோதி, ஒரு வெளிச்சம்னு வச்சுக்கோ. இந்த உடம்பு ஒன்றுமே கிடையாது. பரமாச்சாரியாருக்கும் தான் மூக்கு கண்ணாடி போடணும், அவருக்கும் தான் செப்டிக் அல்சர் இருந்துச்சு,
ரமண மகரிஷிக்கு தான் கேன்சரு, ராம் சரத்குமார் சாமிக்கு தான் கேன்சரு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் த்ரோட் கேன்சர். உடம்புன்னு வந்தால் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன். அதுதான் ஆன்மீகம். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஜோதி இல்லையா, அதை யாராலையும் பொல்யூட் பண்ண முடியாது, நாம்ளே நினச்சாலையும் பொல்யூட் பண்ண முடியாது. நெய்தர் இட் கெட் பொல்யூட்டட் அண்ட் அது அப்படியே இன்டாக்ட் இருக்கும் நமக்குள்ள இருக்கிற ஜோதிங்கிறது. இந்த உடம்பை பற்றி நீ கவலைப்படுத்தல. இந்த உடம்பு வந்து கண்டெய்னர். அப்போ அவங்க எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டெய்னரை அந்த ஆத்மா தேர்ந்தெடுத்துக்கும். மதுரை கவியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ராமனை தேடி அயோத்திக்கு போனார். அங்கே அவர் காதில் ஒரு குரல் வருது, அசரீரின்னுவாங்க, சரீரம் இல்லாத குரல். நான் இங்கே இல்லை, நான் இருக்கிற இடத்த காட்டுறான். ஸோ அயோத்தியிலிருந்து கிளம்பி அவர் வந்துக்கின்னே இருக்கார். நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டில் ஆழ்வார் திருநகரின் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது. அங்கே வருது. ஒரு புளியா மரத்துக்கிட்ட போய் அந்த ஜோதி உள்ளுக்குள்ளே போயிடுது. இவர் எட்டி பார்க்குறாரு, என்னடா ராமர் நான் இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொல்கிறாரு, ஆனால் உள்ளே வந்து ஜோதி மறைஞ்சிச்சேன்னு உள்ளே எட்டி பார்த்தா ஒரு 12 வயசு பையன் ஜட நிஷ்டையில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணிகிட்ருக்கான். இவர் யாரோ சின்ன பையன் விளையாட்டுக்காக உட்காந்துருக்கானா இல்லை நிஜமாகவே சாமி தானா பார்க்கலான்னு ஒரு சின்ன கல் எடுத்து இப்படி போடுறாரு. அவன் உடம்பு அசையுது, அவன் உயிரோடு தான் இருக்கான். சரி, அஜ்ஞானியா ஞானியா அப்படின்னு பார்க்கலான்ட்டு இவர் ஒரு கேள்வி கேட்குறார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும். உடம்பு இருக்கு இல்லையா, இது செத்தது. எப்பயுமே செத்து செத்து போய்ச்சிக்கின்னு அந்த உலகத்தில் திருப்பி வேறு வேறு. அதுக்குள்ளே சிறியது என்னன்னா ஆத்மா. அப்போ அழியக்கூடிய உடம்புக்குள்ளே அழியாத ஒரு ஆத்மா வந்தால் அந்த ஆத்மா எதை சாப்பிடுது, எங்கே எரிக்குது, வேர் டஸ் இட் ரிசைட். உள்ளேருந்து குரல் வருது, அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் அப்படிங்கிற. அந்த உடம்பையே சாப்பிடுது, அங்கே தான் அது குடியிருக்குது அப்படின்னு. அப்போ உங்கள் எல்லாருடைய உடம்புமே கூட குடியிருந்த கோயில் தான். அந்த ஆத்மா தெய்வம். எல்லாருக்கிட்டையும் அதே தெய்வம் தான் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் பிரம்மம், தத்துவமசி நீயும் பிரம்மம் தான். உலகத்தில் கடவுள் இல்லாத இல்லை. ஈஸ்வர சர்வபூதானாம். உலகத்தில் இருக்கிற ஈர்ம்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அதே சிவன் தான் இருக்கான். அதுதான் வள்ளலார் சொல்கிறார், எல்லா உயிரும் என் உயிர் ஆயின, எல்லா உலகும் என் வசம் ஆயின, எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். உலகத்து பூரா நான் தான் இருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் பரவி நிறவி விரவி இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் எல்லாத்தையும் கடந்து இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் இருக்காரு. அதனால் ஐ ஆம் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் எவ்ரி திங் இஸ் இன்சைட் மீ அப்படின்னு அர்த்தம். எல்லாம் கடந்து என்னுள் இருந்தாரேங்கிற மாதிரி. இந்த பரம அத்வைத்தம் தான் ஞானிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம். அதாவது நான் உலகம் பூராவும் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறது. அண்டு ஒரு பரமாச்சாரியர் லெவல், ஒரு ஸ்ரீடி பாபா லெவல், ஒரு ராகவேந்தர் லெவலுக்கு போனவங்களுக்கு இது புரியுது. தட் இஸ் த ரீசன் ஒய் தே கேர் ஸோ மச் ஃபார் பீப்புள் ஹூ கம் டு தம். அவங்ககிட்ட போகிற எல்லாரையும் அவங்க வந்து சாப்பிட்டாங்களா, இருக்காங்களா, என்ன குறை அவங்களுக்கு, இதெல்லாம் ஏன்னா இது ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உன்னுடைய கஷ்டம் தீராத வரைக்கும் அவங்களாலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு சினிமா தியேட்டருக்கு நீ போகிற, அங்கே எல்லோரும் காய்ச்சி மூச்சுன்னு பேசியிருந்தா நீ எப்படி ஒரு ட்ராமாவையோ சினிமாவையோ பாட்டியோ எப்படியானு கேட்ப. ஸோ ஃபார் யூ டு என்ஜாய் த சைலன்ஸ் அண்ட் பிளீஸ் யூ ஹவ் டு சைலன்ஸ் த வேர்ல்டு அண்ட் ஸ்ப்ரெட் யுவர் ஜாய் டு அதர்ஸ். இந்த இடம் இருக்குது, நீங்கள்லாம் சைலண்ட்டாக உட்காந்துருக்கிறதுனால தான் நான் பேசுகிறது கேட்டுன்னு இருக்கீங்க. நீங்கள்லாம் ஒரே டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கீங்கன்னாக்கா நான் பேசுகிறது நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க? நீங்கள் கேட்கலன்னு தெரிஞ்சால் எனக்கு மாத்திரம் எப்படி அந்த மூடு வரும், உங்களுக்கு 4 நல்ல விஷயம் சொல்லலாங்கிற பாவனை எப்படி வரும்? இதுக்கு நான். அதனால் ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்மந்தப்பட்டது. உடம்புன்னு வர்றபோது எல்லாரும் ஒன்றே தான். நீ பார்க்குற மிகப்பெரிய ஞானிகளும் நீயும் ஒன்றே தான். ஆன்மான்னு வரைச்ச உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எல்லாருக்கும் ஒன்று தான். அதில் நான் ரியலைஸ் அன்ரியலைஸ் சோல்னு 2 இருக்குது. இப்போ நாங்கள்லாம் எங்கள் ஆத்மா வந்து பரமாத்மா ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் வந்து அந்த நம்பிக்கை வரல. உங்களுக்குள்ளேயும் சாமி இருக்காருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வரல. அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு கல், காகிதம், ஒரு உருவம், பொம்மை இதெல்லாம் தான் கடவுளுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதுதான் கடவுளுங்கிற மாதிரி. அதை விட சீரியஸான ஒரு ஆர்கானிக் எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குது. கண்ணில் பார்க்க முடியுது, காதில் கேட்க முடியுது, மூக்கு சுவாசிக்குது, வாயில் சாப்பிட முடியுது, கை கால் வீசி நடக்க முடியுது.
அப்போ இவ்வளோ ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய உயிர் துடிப்புள்ள ஒரு ஆற்றலை வைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்களுக்குள்ள கடவுள் வரும்ன்ற நம்பிக்கையே வர மாட்டேங்குது. யூ ஆல்வேஸ் திங்க் காட் இஸ் ஏ கேலண்டர் ஆர் ஏ ஃபோட்டோ ஃப்ரேம் ஆர் ஏ ஸ்டோன்ன்ற மாதிரி. The moment you understand that you are the divine potential, you will talk like, behave like God. இப்போ அனுமான் இருந்தார். அவர் பிறந்த போது ஏதோ சூரியனை பந்துன்னு நினச்சிக்கிட்டு, ரெட்டு பந்துன்னு நினச்சிக்கிட்டு ஜொயின்னு மேலே போயிட்டார். அப்போ அவரை தாடையில் அடித்து இந்த கர்ணெல்லாம் வீங்கி போய் பூமியில் வந்து விழுறாரு. அப்போ அஞ்சனா தேவி இல்லையா, அந்தம்மா அல்றா, என் பையன் எப்படி நல்லா இருந்தான், அவனை போய் இப்படி மாற்றி விட்டுட்டீங்களேன்னு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் ராமகைங்கரியத்துக்காக உலகத்தில் பிறந்தவன். இந்த மாதிரி ஒரு அமானுஷமான சக்தி இவங்ககிட்ட இருக்கிறதுனால உலகத்தில் எனர்ஜி இம்பேலன்ஸ் வந்துடும். அதனால் இவனுக்கு எப்போ ராமருக்கு இவன் உதவி செய்யணுமோ அப்போ தான் இவன் யார் என்னங்கிற பவர் கிடைக்கும். அது வரைக்கும் இவனுக்கு இவனை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு கன்சீல் பண்ணிடுறாங்க. இது கூட திரோனுபாவம்னு பேர். நீ யார் என்னன்னு தெரியாமல் மறைக்கிறது இல்லையா, அதுக்கு திரோனுபாவம்னு பேர். அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டில் இலங்கைக்கு போகணும். எல்லோரும் மீட்டிங் போடுறாங்க, இலங்கைக்கு யார் போக முடியும்னு. ஒவ்வொருத்தர் நான் இவ்வளோ தாங்குவேன் அவ்வளோ தாங்குவேன்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஜாம்புவான் சொல்கிறான், அனுமானே நீ சும்மா இருக்கியலா, பிறந்த போதே நீ ஆகாசில் போய் சூரியனை ஒழுங்க பார்த்தாலே உன்னால் இந்த 12 மைல் தாண்ட முடியாதான்ட்டு. உடனே அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அப்போ தான் வரணுன்ட்டு அவர் தலையில் இருந்தது. உடனே வந்துச்சு, டங்குன்னு போயிட்டு இலங்கையில் இது பண்ணி வந்துட்டார் அவர். இப்படி உங்கள் எல்லார்கிட்டையும் கூட இந்த பொட்டென்ஷியல் இருக்குது. பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு ஒரு காரணம், ஜாதகத்தில் உங்களுக்குள்ள கிரகங்கள், அந்தந்த கிரகம் வர்றபோது தான் நீங்கள் ஆக்டிவைஸ் ஆவீங்க. இது ஒன்று. இல்லை இந்த சமுதாயம் உங்கள் மேல் திணித்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு அழகான ராஜகுமாரி இருந்தால் அவளுக்கு அம்மா கிடையாது, சித்தி தான். அந்த சித்தி என்ன பண்ணுறா, சின்ன வயசுலேருந்தே கண்ணாடியை காட்டவே மாட்டா இவளுக்கு. நீ அசிங்கமாக இருக்க, உன் முடி வந்து தவுளுண்டு இருக்கு, இப்படின்னு இவளை இன்சல்ட் பண்ணி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் போட்டுருவா. அதுக்கப்புறம் இவளை கொண்டு போய் காட்டில் ஒரு பரன் மாதிரி வச்சு அது மாதிரி இவளை உட்கார வச்சுட்டு வந்துடுவாங்க சாப்பாடு வச்சுட்டு. இவன் நினச்சிக்கோ, நம்ம நிஜமாகவே அசிங்கம் போல இருக்குது, அதனால தான் நம்மளை தன்னந்தனியாக கொண்டு வந்து காட்டில் உட்கார வச்சு போட்டாங்கன்னு. ஏன்னா அவளை பார்த்ததே கிடையாது. ரஃபன்சல்னு பேர் அவளுக்கு. அப்போ அந்த காட்டு வழியாக ஒரு ராஜகுமாரன் வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான், மேலே இருந்து அவள் பார்க்குறா இல்லையா எட்டி யாருன்ட்டு. இவன் வந்து அவளுடைய கூந்தலை கீழே விட சொல்லி அதை பிடிச்சிக்கிட்டு, இதெல்லாம் அந்த காலத்து கதைங்க, இப்போ சௌரியே வராது. அந்த கூந்தலை கீழே விட்டு விடுற, இவன் மேலே ஏறி போயிட்டு நீ தான் உலகத்திலே பெரிய அழகி அப்படின்னு சொல்லி அவளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருவாங்கிற மாதிரி தான் ரஃபன்சல் ஸ்டோரி. அந்த மாதிரி இந்த உலகத்தில் உங்களை சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸில் போட்டாங்க. நீ உருப்பிட மாட்டேன், மாடு மேய்கிட்டு தான் லாய்க்குன்னு உங்கள் அண்ணன் என்ன சொல்லிட்டாரு. நீ ஸ்கூலுக்கு போன, அங்கே இருக்கிற வாத்தியார், அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து நீ மக்கு பிளாஸ்டிக் களிமண் தான் அங்கே மண்டையிலன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இந்த சமுதாயம் பூராவும் சின்ன வயசுலேருந்து உங்களுடைய எல்லா தன்னம்பிக்கையும் அழிச்சிச்சு. அதனால் உங்களுக்கு ரஃபன்சல் மாதிரி நம்ம அழகிலேருந்து தப்பாக நினச்சின்னு இருக்கீங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல கிரகம் வர்றபோது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வந்துடும். அப்போ சடனாக உங்களால் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும். ஸோ நீ ரஃபன்சல் கதையை ஞாபகம் வச்சுக்கோ, ஆஞ்சநேயர் கதையை ஞாபகம் வச்சுக்கோ. தேர் வில் பி எ டைம் ஃப்ரேம் ஃபார் காட் டு கம் டு யுவர் சப்போர்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிவைன் பொட்டென்ஷியல். இதுதான் ஆன்மீகத்தில் வரக்கூடிய நிலைகள். என்ன கேள்விமா வந்து மகாபாரதம், ராமாயணம். ஸோ டோன்ட் பாதர் அபவுட் த ஸ்டோரிஸ். அதாவது அது நடந்ததா நடக்கலையா அங்கிற ஸ்டோரிஸ்குள்ளே நீ போகவே வேண்டியதில்லை. ஸ்டோரிஸ்குள்ளே போனால் உனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும். இப்போது மகாபலிபுரம் போனேன்னா கிருஷ்ணர் சாப்பிட்ட வெண்ணெய் ஒரு பாறாங்கல்ல காட்டுவாங்க. இந்த கதைகளெல்லாம் நம்பினேன்னா உனக்கு கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற நம்பிக்கையும் போடும். அண்ட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீமன் வந்தான், இந்த இடத்துல அர்ஜுனன் வந்தான், இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லி கதைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி வருதுன்னா, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னால் நடந்த மகாபாரதம், ஒரு 3500 4000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ராமாயணம். பிரிண்டிங் மீடியாவும் கிடையாது, விஷுவல் மீடியாவும் டேப் ரெக்கார்டரும் எதுவும் கிடையாது. ஸோ டோன்ட் டேக் ஆல் தி புராணிக் ஸ்டோரிஸ். இது எல்லா நாட்டிலையும் இருந்தது. பேரடைஸ் லாஸ்ட்டுன்றீங்க, பேரடைஸ் கெயின்டுன்றீங்க, இது மில்டன் எழுதுனான்றீங்க. அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. நம்ம ஊரில்
புராண கதைகளை ஜனங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட் ஃபார்மில் சொன்னாங்க. அதுக்கு உபனிஷத்துக்கள்னு பேர். அதில் ஒரு கதை, ஒரு மரம், அந்த மரத்துக்கு என்ன பேர்? பிப்பல மரம். அது மேலே 2 பறவைகள் இருந்து, ஒரு பறவை ஆத்மா, இன்னொரு பறவை ஜீவாத்மா. பிப்பல மரம். ஸோ அங்கே இருந்த பழம் என்ன? பல்லாம் பழம். ஸோ இந்த பெண் பறவை இருக்கு இல்லையா, ஜீவாத்மா, அது நான் அதை சாப்பிட்றேன்னு. ஆத்மா இருக்கு இல்லையா, அது சொல்லுது வேண்டாம் அப்படின்னு. பெண் பறவை சாப்பிட்டோன்னே ஆண் பறவையும் சாப்பிடுது, ரெண்டும் மாயில் மாட்டிக்கிச்சு. இதுதான் வந்து உங்கள் உபநிஷத்தில் வர்ற கதை. இந்த கதை தான் வெளிநாடுகளில் போயிட்டு ஆத்மா ஆடம் ஆகி போச்சு, ஜீவாத்மா ஜீவாகி போச்சு, ஆப்பிள் ட்ரீ இது பீப்பிள் ட்ரீ இருக்குது ஆப்பிள் ட்ரீ ஆகி போச்சு, பிப்பலாம் இல்லையா அது ஆப்பிள் ஆகி போச்சு. எல்லாம் நம்மகிட்டேருந்து கற்றுக்கிறது தான். அதை போய் நீ பேரிஸ் லாஸ்ட்டு மில்டன் ஏறிதான்ற கெயின்ன்ற இதெல்லாம் பண்ணி நினைக்கிற. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட சாகர ராஜாக்கள்னு இருந்தாங்க, சமுத்திர ராஜாக்கள்ன்றது அவங்க. சாகரம்னா சமுத்திரம். அவங்க ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் செய்கிறாங்க சாகர ராஜாக்கள். அந்த அஸ்வம்னா குதிரை. இந்திரன் பார்க்குறான், நம்முடைய பதவிக்கு இது வேட்டு வச்சிரும் போலகுதுன்னு அந்த குதிரையை யாகசாலேருந்து திருடின்னு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சிடறான். ஸோ இந்த அம்சுமான்னு இருக்கான் இல்லையா, சாகர ராஜாங்களுக்கு தலைவன், அவங்க எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. சரி இன்னும் பூமியில் பார்த்துடலாம் அன்ட்டு பூமியை ட்ரில் பண்ணுறாங்க. அதுதான் பாதாள லோகன்றது. அந்த பாதாள லோகத்துக்கு போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு சாமியார் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு. அங்கே ஒரு சின்ன மலை இருக்குது, அங்கே அந்த குதிரை கட்டி வச்சுக்குது. இவங்க போய் தாடி சாமியார் நீ தான் எங்கள் குதிரையை திருநியா அப்படின்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவர் அந்த கோவத்தில் கண்ணை முடிச்சு அப்படின்றார். எல்லாம் சாம்பலாகி போட்டாங்க. இது நிஜமாக நம்ம புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு கதை. சாம்பலாக போய் கந்தான். பகீரதன் ஒருத்தன் அந்த இதில் வந்தான். அவனுக்கு சொல்கிறாங்க, உன்னுடைய மூதாதையர்களுடைய ஆவியெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்குது ஆத்மா, நீ கங்கையை வர வச்சு அந்த கங்கை தண்ணி அது மேலெல்லாம் பட்டாதான் அந்த சாம்பல் மேலே அதுங்கெல்லாம் வந்து விமோச்சனம் அடையும்னு. இவன் ஒத்த காலில் நின்று பகீரதன் தபஸ் பண்ணான். மகாபலிபுரத்தில் கூட கல் ஒன்று இருக்கும், பகீரதன் தபஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கங்கை வருது. அந்த கங்கை உலகத்தில் அப்படியே விழுந்தா என்ன ஆகும்? இப்போ இந்த மாடியிலேருந்து தண்ணி கொட்டினாவே வாட்டர் ஃபால்ட்டு பண்ணி, ஆகாசத்தில் சிவனுடைய தலையிலேருந்து கங்கை கொட்டினா என்ன ஆகும்? எல்லாம் மூச்சு தண்டி செத்துருவாங்க. அதனால் ஜான்வோ முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், சிவனே நீ அந்த கங்கையை விடு, நான் வாங்கி என் காதில் இருந்து ஸ்ட்ரீம் பண்ணி விடுறேன், தேவையான குவான்டிட்டியில் விடுறேன் அப்படின்னு ஒரு. ஸோ மேலேருந்து வருது, இவர் வாங்கி ஒரு காது வழியாக விடுறாரு. ஸோ பகீரதன் ஒத்த காலில் தபஸ் பண்ணு, அது அந்த கங்கை நீர் இல்லையா, அது போய் அந்த இதெல்லாம் கழுவினான். அப்போ எல்லோரும் சாகர ராஜாக்களுக்கெல்லாம் உயிர் வந்துச்சு, பகீரதன் முக்தி அடைஞ்சான்றது கதை. இந்த கதை இந்த சாகர ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கே யாகம் பண்ணியிருப்பாங்க? அம்சமானவங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் தானே இருந்தாங்க. அப்போ வடநாட்டில் எங்கேயோ இவங்க யாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ பூமி எக்லிப்டிக்கல். ஸோ நீ பூமியை குறைஞ்சிக்கிட்டே போனியானா பாதாளம் எங்கே வருதுன்னா அமெரிக்காவில் வருது. கபிலர் என்ற ஒரு ரிஷி தவம் பண்ணியிருந்த காடு இல்லையா, அதுக்கு ஆரண்யம்னு பேர். ஸோ கபில ரிஷி தவம் பண்ண ஆரண்யம் கபில ஆரண்யம். கபில ஆரண்யம் பிகேம் கலிபாரண்யம் அண்ட் கலிபாரண்யம் இஸ் கலிஃபோர்னியா. இப்படிலாம் இருக்குதுன்னா நம்பிக்கை வருதா? ஆனால் தான் கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க வந்தேன்னு உல்ட்டா போட்டான். அமெரிக்காவை அவன் கண்டுபிடிச்சான். இங்கே இருக்கிறவங்க இந்தியன்ஸ் பேர், அங்கே இருக்கிறவங்க ரெட் இண்டியன்ஸ்னு பேர். அந்த இடம் இருக்குது இல்லையா, கபில ரிஷி உட்காந்து தவம் பண்ணது தான் கலிஃபோர்னியான்னு. இன்றைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த குதிரை காட்டின இடம் இல்லையா, அது இருக்குது. ஹார்ஸ்ஹில்லுன்னு பேர் அதுக்கு. அந்த இடத்துல ஹார்ஸ்ஹில் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா? இல்லாதது வராது இல்லையா. ஏதோ ஒரு விஞ்ஞானபூர்வமாக இப்போ நம்ம இப்படி யோசனை பண்ணுற போது நமக்கு தெரியுது. அதனால் பிரிண்டிங் மீடியாவோ இல்லை எலக்ட்ரானிக் மீடியாவோ இல்லாத காலத்தில் கர்ண பரம்பரை, கர்ணனா காதுன்னு சொன்னால் பரம்பரையாக தாத்தா பாட்டிங்கெல்லாம் சொல்லி சொல்லி வந்த கதைங்க, அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கலாம், இல்லாமல்லாம் ஒன்றும் போகாது. அதில் உண்மைகள் கட்டாயம் இருக்கும். பட் வரக்கூடிய காலத்தில் ஜனங்க கண்ணு காது வாய் முக்கெல்லாம் வச்சு ரொம்ப அது கூட எல்லாம் சேர்த்து விட்டாங்க. இன்ஃபேக்ட் பகவத்கீதையே வந்து அந்த உபதேசம் நடந்தது இல்லையா, கிருஷ்ணன் அர்ஜுனன் 2 பேருக்கும்,
அதெல்லாம் மகாபாரதத்தில் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு யுத்தம் நடக்க போகுது, இந்த பக்கம் சைன்யம் இருக்குது, அந்த பக்கம் சைன்யம் இருக்குது, 2 பேரும் அடிச்சுக்க போகிற நேரத்தில் இவர் உட்காந்துட்டு கதை சொல்லின்னு இருப்பார் 18 சாப்டர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது பிற்காலத்தில் இருந்து யாரோ நடுவில் சொருகி விட்டாங்க, இடைச்செருகல் அப்படின்வாங்க, அந்த மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ சண்டை வருது, 2 பேரும் ரெடியாக இருப்பாங்க சண்டைக்கு. இப்போ கூட சைனாக்காரன் அருணாச்சல் பிரதேசத்தில் ரெடியாகிறான், அவன் காலி பண்ணுறேன்னா காலி பண்ணுறதில்ல, உட்காந்து தாங்கிறாங்க. அந்த மாதிரி 2 சைன்யங்கள் இருக்கலாம். அப்போ கூட யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக மீட்டிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது 2வது வியாக்கியானம். இட் வாஸ் குவைட் எ பாசிபிலிட்டி தட் சச் எ திங் வாஸ், ஒரு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் அதில் இருக்கிற எசன்ஸ் எடுத்துக்கோ. டோன்ட் பாதர் அபவுட் தி ஹிஸ்ட்ரி அண்ட் தி எவிடன்சஸ், அதெல்லாம் பார்த்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இன்றைக்கி மெட்ராஸ்லேயே ஒரு 200 years ஓல்டு பில்டிங்னு பார்த்தா 3 நாளுக்கு மேலே தேகாது. அதெல்லாம் ஒரு 100 to 200 yearsக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேரவே தேராது. எல்லாமே வந்து இடிச்சு கட்டிடுறாங்க. ஆனால் ஃபாரினில் அப்படி இல்லை. தே ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் தேர் ஆன்டிக்விட்டி, ஏன்ஷியன்ட்னஸ். ஸோ வெளிநாடுகளில் இந்த மாதிரியான வீடுகள் உண்டு. யூரோப்பில் அங்கெல்லாம் வந்து 1000 வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீ தேடி தேடி பார்த்தா கூட ஒன்றுமே கிடைக்கும். ஏதோ கொஞ்சம் கல்கட்டாவில் இருக்கும், கொஞ்சம் மெட்ராஸில் இருக்கும், மற்றபடி டெல்லியெல்லாம் நியூ சிட்டி அதெல்லாம். அண்டு இந்த மாதிரி இடங்களில் கூட ஒரு நீ பார்த்தா மெட்ராஸில் என்ன இருக்கும், ஒன்று இடிச்சிட்டு தான் அவன் இது கட்டிட்டான், ரயில்வே ஸ்டேஷன் இது கட்டிட்டான்ல, மூர் மார்க்கெட்டுக்கு அது இடிச்சிட்டானுங்க. அதுக்கு பக்கத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு 100 years ஓல்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விக்டோரியாவில் விடிஐன்னு சொல்லுவாங்களா, அது ஒன்று இருக்குது அங்கே பாந்தியன் ரோட்டில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 3-4 பில்டிங் தான் மெட்ராஸில் இருக்குது. மெட்ராஸுங்கிறது ஒரு காலத்தில் 2ஆக பிரிஞ்சு இருந்தது. வெள்ளைக்காரங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பக்கம் இருந்தாங்க. வால்டாக்ஸ் ரோடு இருக்கு இல்லையா, வால்டாக்ஸ் ரோடுக்கு இந்த பக்கம்லாம் வெள்ளைக்காரங்க தங்குறது. இப்போ இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லையா, சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அது இது பீச்சு அதெல்லாம் இருக்கிற இடம். அந்த வால்டாக்ஸ் ரோடுக்கு அந்த பக்கம்லாம் வந்து நம்ம ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த பக்கங்கிறவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும், அதுதான் டேக்ஸு, வால் டேக்ஸ் அப்படி வந்தது. இந்த கோடம்பாக்கம் இருக்குது இல்லையா, அதனுடைய பேர் வந்து கோடாபாக், குதிரைங்க கட்டுற இடம். அதுதான் இன்றைக்கி சினிமா ஸ்டுடியோ, விஜயா வாகினி மாலு எல்லாம் வந்துச்சு. அது கோடாபாக், குதிரை இருக்கிற இடம். செங்கல்பட்டு இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாக செங்கல் சூளை, செங்கல் பட்டு இல்லை நீ இப்படி சொல்லலாம். நிறைய தண்ணி அதில் பூவெல்லாம் இருந்துச்சு, செங்கல் நீர் பட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். நீ இப்படி மெட்ராஸே ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. டி நகரே அந்த காலத்தில் ரொம்ப ப்ரிமிட்டிவாக தான் இருந்தது. இந்த வால்டாக்ஸ் ரோடு அந்த ஏரியா, இந்த பக்கம் வெள்ளைக்காரங்க இருந்த இடம். வெள்ளைக்காரங்க இருந்த இடத்த வந்து ஆற்காடு நவாப் இல்லையா, அவன் கட்டின பில்டிங்கை தான் இவங்க யூஸ் பண்ணாங்க, இந்த வெள்ளைக்காரங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மெட்ராஸு இன்றைக்கி 85 லட்சம் பாப்புலேஷன். அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும் பாப்புலேஷன்? பாரதியார் இருந்தபோது இந்தியாவினுடைய பாப்புலேஷனே வந்து 30 கோடி தான். 30 கோடி முகமுடைய ஆள் அப்படின்னு பாடுவார். ஸோ 1950 30 கோடி இருந்தது. இன்றைக்கி இந்தியாவினுடைய ஜனத்தொகை உலகத்திலே நம்பர் 1 120 கோடிக்கு வந்துச்சு. சைனாவெல்லாம் அடிச்சிட்டு நம்ம மேலே வந்துட்டோம். ஒன்றுமில்லாத இருந்த சைனா இன்றைக்கி உலகத்தில் 2வது பொருளாதார நிலை இல்லை. அவ்வளோ அவங்க டிசிப்ளினாக அவங்க நாட்டை கொண்டாந்தாங்க. எல்லா இடத்துலையும் ரோடு, எல்லா இடத்துலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்ககிட்ட அவ்வளோ பணம். அதனால் எல்லா நாட்டிலையுமே அவங்க ஆளுங்களெல்லாம் பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. நீ போய் ஆஸ்திரேலியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு சொல்லி எல்லோரும் வந்து இன்றைக்கி செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பணம் அவங்ககிட்ட இருக்குது. அமெரிக்காவில் இருக்கா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னால் திவாலாகி போச்சு. ஈவன் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அண்டு சிட்டி பேங்க் திவாலாகி போச்சு. அப்போ அமெரிக்கா கவர்மெண்ட்டு அவங்கள பெயில் அவுட் பண்ணாங்க, அதாவது மக்களுக்கு கொடுக்காம. ஏன்னா மக்கள் என்ன பண்ணாங்க, பணம் இல்லை, வாடகை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கெல்லாம் வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிக்கிட்டு அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிவிட்டு கார்லேயே தூங்கிட்டு பர்கர் வாங்கி சாப்பிட்டு அப்படியே இருந்தாங்க. காலெல்லாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அமெரிக்கன் கவர்மெண்ட்டு சொல்லிச்சு, நீங்கள் $60,000 நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுங்க அப்படின்னுச்சு. அமெரிக்கா இந்த பரிதாப நிலையை அடைஞ்சது. அப்போ தான் இவங்க பெயில் அவுட் பண்ணாங்க. இப்போ கூட ஒரு 50 வருஷமாக
சவுதி அரேபியா டாலரில் பெட்ரோல் வாங்கின்னு இருந்தான். இப்போ நிப்பாட்டிட்டான். அதனால் இனிமே தான் நாரப்போகுது அமெரிக்கா. ஏன்னா இட் வாஸ் எ ஃபேக் ஃபினான்ஷியல் டீலிங். அது அவங்ககிட்ட நிஜமாக பணம் இல்லை, சும்மா கிரெடிட் கார்டு அதை வாங்கி உலகம் பூரா கடன் வாங்கி வச்சுருக்கான். Question from Radhika Reddy, USA. My beloved God, what is the purpose of teachings in Pitruloka when it's being erased at birth and most of us humans can't remember and follow what was taught, or what's the purpose of our birth? கொஷின் நல்ல கொஷின். இங்கே இறந்து போகிறவங்கெல்லாம் பித்ருலோகத்துக்கு போகிறாங்க. பித்ருல்ன்றது இங்கிலீஷில் எத்தீரியல் வேர்ல்டுன்னு வச்சுக்கோ. அங்கே வந்து இங்கேருந்து போகிற ஆத்மாக்களுக்கு கவுன்சிலிங் செஷன் ஒன்று இருக்குது. அங்கே 2 நடக்கும். ஒன்று வந்து நீங்கள் எந்த தசையில் இறந்து போகிறீங்களோ அதுக்கு அடுத்த தசையில் நீ பிறக்கணுமா பிறக்கக்கூடாதான்னு ஒரு இது இருக்கும், ரிசர்ச். இப்போ நீ புதன் தசையில் இறந்து போயிட்டேன்னு வை, அடுத்தது கேது தசை. கேது தசையில் பிறந்தேன்னா அவனுக்கு லிவர் ப்ராப்ளம், கண் ப்ராப்ளம், வயிறு உப்பின்னு குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரிலாம் பிறக்கும். உனக்கு அந்த மாதிரி தலையெழுத்து இல்லைன்னா நீ 7 வருஷம் மேலேயே இருப்பேன். அதுக்கப்புறம் சுக்கரதசை ஆரம்பிக்கிற போது நல்ல குடும்பத்தில் பிறந்து பான்வி சில்லர் ஸ்பூன் காரில் கீரில் போய் ஜாலியாக இருப்பேன் நான். அப்போ லைஃப்ன்றது கண்டினியூவஸ் தான். ஆனால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பர்த் பேக்கேஜ் நிர்ணயம் ஆகுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்காக கிளாஸ் கொடுப்பாங்க. நீ போன ஜென்மத்தில் இதெல்லாம் சாதிக்கிறேன்னு போனேன், இந்த தப்பெல்லாம் பண்ணேன், இப்போ அடுத்த ஜென்மாக்கு நீ போகிற போது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, கிளாஸஸ் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும். அங்கே 12 பேர் உட்காந்து இருப்பாங்க. அவங்க யார், இருக்கிறவங்களே பித்ருலோகத்தில் இருக்கிறவங்களே ரொம்ப நாலெட்ஜபிள் பீப்புள், எலைட்டுன்னு வச்சுக்கோ, வைஸ்மேன். அவங்ககிட்ட நீ போவ, அதுதான் லாஸ்ட் கோச்சிங். அவங்க சொல்லுவாங்க, இப்போ பூமிக்கு போகிறேன் அண்டு அங்கே நீ இந்த இந்த ஃபார்முலாவெல்லாம் நீ கடைப்பிடிக்கிறதுக்காக உனக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுத்து அனுப்புகிறோன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எங்கே இருக்கும்னா அந்த பிறக்க போகிற குழந்தையுடைய மெமரி சிப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோனில் எப்படி எல்லா நம்பரும் வருது, எந்த ப்ரோக்ராம் வேணாலையும் நீங்கள் தட்டி பார்க்குறீங்க, எப்படி முடியுதுன்னா இருக்குது, அதில் சிப் இருக்குது. இல்லைன்னா அது ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான். அந்த மாதிரி நீ வந்து ஒரு பயாலாஜிக்கல் ஆர்கானிக் டப்பா. உனக்குள்ளே அந்த மெமரி சிப் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னுடைய லைஃப்பை கைட் பண்ணுறது. நீ இந்த உலகத்தில் பிறந்து ஒரு ஆக்டிவாக பழக்க வழக்கங்களோட நல்லபடியாக இருந்தியானா உன்னுடைய மைண்டில் இருக்கக்கூடிய கன்சீல்டு தாட்ஸ் இருக்கு இல்லையா, அது வேலை செய்யும். அது மறைத்தல் அருளல்னு பேர். உனக்கெல்லாம் தெரிஞ்சது படைத்தல், காத்தல், அழித்தல். அதுபோக இன்னொரு 2 இருக்குது, திரோனுபாவம் அப்படின்னு. திரோனுபாவம்னா மறைக்கிறது. எது தேவையில்லையோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் யாருக்கு தகுதி இருக்கோ அவனுக்கு கிடைக்கும். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, தகுதி உடையவனவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் பைபிள். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறோம், எங்களுக்கு இந்த பிறவி இருந்துச்சு, அந்த பிறவி இருந்தது, அந்த பிறவியில் இவங்களை பார்த்தோம், அவங்க இப்போ இருந்திருக்காங்கலாம் சொல்கிறோம். இது எப்படி அது வெளிப்படுது, அந்த 4வது இது வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு நீ தவம் பண்ணணும், தானம் பண்ணணும், லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு அக்கல்ட் பவரு, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இந்த எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உனக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. இட் வில் பி கன்சீல்டு. அந்த மாதிரி இங்கே பூமிக்கு வந்து யார் லைஃப்பில் பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வரும். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு ஆள் வேடன் 2 கிளி பிடிச்சான். ஒரு கிளியை ஒரு அக்ரகாரன் ஐயர் வீட்டில் கொண்டு போய் விட்டான், இன்னொரு கிளியை ஒரு கசாப் கடைக்காரன் வீட்டில் விட்டான். ஒரு 3 மாதம் கழித்து போனான். போகிற போது கசாப் கடைக்காரன் வீட்டில் இருக்கிற கிளி வெட்டு குத்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரே நேரத்தில் பிடிக்கப்பட்டு 2 கிளி, ஆனால் ஒன்று இப்படி உருப்படுது. அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு சினிமா வந்துச்சு, ரத்த பாசம்னு. அதனுடைய ஓப்பனிங் சென்டென்ஸ் இதுதான். உலகத்தில் பிறப்புகிற போது இருக்கக்கூடிய கர்மாக்களை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க லைஃப் மாறிடும். அப்போது ஒருத்தர் நல்ல வாழ்க்கைக்கு வர்றதும் ஒரு ரவுடியாக ஆகிட்டு பொறிக்கின்னு சுற்றுறதும் இதுக்கு கூட கர்மா காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த சினிமாவுடைய ஓப்பனிங் தீமே. அந்த வகையில் இந்த உலகத்தில் வந்த பின்னால் இப்போ ஆகாசிலேருந்து மழை பெய்யுது, அந்த மாதிரி தான் நம்ம ஆத்மா. ஆகாசிலேருந்து வர்றபோது பியூர் வாட்டர் தான் நமது. அண்டு கீழே இறங்க இறங்க இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்யூட்டட் டஸ்ட்டு, ஏரு இதெல்லாம் அந்த தண்ணியில் கலக்குது. அதுவே முதல் பொல்யூஷன். அதுக்கப்புறம் பூமியில் விழுற போது நல்லா ஓடுற ஆற்றுல விழலாம், இல்லை வயல்வெளியில் விழலாம், ஒரு பூந்தோட்டத்தில் விழலாம், சாக்கடையிலையும் விழலாம். அப்போ
மழை மேலே ஒன்றும் தப்பு இல்லை, அது விழுற இடம். அந்த மாதிரி நீ எந்த குடும்பத்தில் பிறக்கிறியோ அது சாக்கடை குடும்பமாக இருந்தால் நீ ஓய்ஞ்சான்னு அர்த்தம். இது ஆற்று தண்ணி இல்லை பூந்தோட்டம் அந்த மாதிரி இருந்தாக்கா யூ ஆர் ஆல்சோ பெனிஃபிட்டட், ஆல்சோ பெனிஃபிஷியல் டு தி சொசைட்டி. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் வரையா மரபின் மாறிபோல் அப்படின்னு தமிழ் புறநானூற்றில் ஒரு வரி இருக்குது. அது மாதிரி எந்த காரியமும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் ஆத்மாக்கள்லாம். அது கர்மானுடைய வாசனைகளினாலே இந்த உலகத்தில் இப்படி மாறி மாறி பிறகுது. நீங்களே பார்க்குறீங்க, இந்த காலத்தில் பேப்பரை திறந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4 கொலை 5 கொலை பண்ணுறவங்கலாம் யாருன்னு பார்த்தா 12லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பசங்க. எதுக்காக பண்ணுறாங்க? கஞ்சா இந்த மாதிரியான குற்ற பின்னணியில் செய்கிறது. இதெல்லாம் அவங்கெல்லாம் இப்படியே தான் இருக்காங்க. ஒன்றும் அவங்களுக்கு திருந்தறதுக்கான வாழ்க்கையும் இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவை குடிச்சிட்டு கிடக்கிறான் இல்லையா? பின்ன யார் வேணும்லாம் உருப்பட வைக்க போகிறான்? ஸ்கூலுக்கும் போக மாட்டான், எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த சொசைட்டி உருப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று கர்மா, இன்னொன்று நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய குறைகள். அப்பர் சுவாமிகள் தேவலோகத்தில் பூதகணங்களின் தலைவராக இருந்தவர் என்று கூறப்படுகிறது. பூதகணங்கள் தேவலோகத்தில் பரமசிவனின் பாடிகார்ட்ஸ் என்றும் சொல்லப்படுகிறது. இதே போல பூலோகத்தில் அவதரிக்கும் ஒவ்வொரு மகானுக்கும் பூதகணங்கள் இருப்பார்களா? அப்படியானால் தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற இந்த பூதகணங்கள் பூரண பிரம்மத்துக்கும் பாடிகார்ட்ஸாக பணிபுரிகின்றனவா? அந்த பூதகணங்களுக்கு எவ்வாறு ராமராஜ்யத்தில் வழிபாடு செய்யப்படுகிறது? இப்போ ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் இதை பற்றியெல்லாம் கண்டுக்காத ஆளுன்னு வை, அவருக்கு இதெல்லாம் தேவையே இல்லை இல்லையா? இப்போ வைல்ட்லி சென்ஸ்லேயே எடுத்துக்கோங்க. என் வேலை என்ன, ஏதோ இந்த பையன் உட்காந்துக்கான், அந்த பையன் உட்காந்துப்பான், யாருனா உட்காந்துப்பாங்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது. பிரசாதம் கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, இந்த பாப்பா கொடுத்துச்சு, எல்லோரும் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதானே. இதுக்கு நான் எதுக்கு ஒரு செக்ரட்டேரியட் வச்சுக்கிட்டு எடுபிடிங்களை வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் எதிரில் கை கட்டி நின்று, இதெல்லாம் ஜோக்கு. ஸோ உனக்கு எஃபிஷியன்சி இருந்தால் உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, உனக்கு விரோதிகள் நீ யாரையும் நினைக்கலைன்னா உனக்கு என்ன பயம்? ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, பெருமாள் நான் சாகணும் இதான் சாக போகிறேன், நான் பாடி கார்டு வச்சுக்கிறதுனால தப்பிச்சிடுவேனா? அப்போ இந்திரா காந்தி எப்படி கொண்டாங்க, ராஜீவ் காந்தி எப்படி கொண்டாங்க, அப்ரஹாம் லிங்கனையும் கன்னடியும் எப்படி கொண்டாங்க? சாகணுன்னா சாக வேண்டியது தானே. அதனால் யாருக்கு இந்த மாதிரியான தெளிவுகள் இருக்கோ அவங்க இந்த பெர்ஃபர்னாலெல்லாம் மாட்டிக்கிறதே கிடையாது. எனக்கு ஓலையில் வருதுன்னா ஸ்பிரிச்சுவலாக முருகர் இடும்பனையும் கடம்பனையும் உனக்கு காவல் வச்சுருக்காருன்னு. அப்போ எனக்கு தேவைப்படுற போது தானாகவே வருது. செலஸ்டியல் பாடிகார்ட்ஸ் வர்றாங்களோ இல்லையா? நல்லா யோசனை பண்ணிப்பார். அதனால் நம்ம இதெல்லாம் கண்டுக்கவே தேவையில்லை. இதுக்காக நம்ம பெரிய அளவுக்கு முயற்சியும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நீங்கள்லாம் எதையோ நினச்சிட்டு இருப்பீங்க. நான் இவ்வளோ நேரம் பேசின்னு இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய மூச்சில் மந்திரம் வச்சுருக்கேன் நான். இது உங்களால் முடியாது. ஏன்னா இன்னும் நீங்கள் ட்ரைனிங் ஆகலை. உங்களுக்கு மந்திரம் சொல்லணுன்னா உட்காந்து அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் சொல்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் தூங்குற போது, ஒன்றுக்கு போகிற போது கூட மந்திரம் சொல்லினேங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை பண்ணிவிட்டோம் 30-35 வருஷமாக. அதனால் அந்த மந்திரங்களுக்கு ஒரு பவர் உண்டு. திறம் மனதினுடைய பவருன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதனால் உள்ளத்தில் உண்மையிலி உண்டாயினுங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ப்ராக்டிஸில் வர்றது. அவ்வளோ சீக்கிரம் உன்னால் இந்த நிலையை அடைய முடியாது. உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கிறதுனா யோசனை பண்ணாமல் தான் பேசின்னு இருக்கேன் நான். ஆனால் உள்ளுக்குள்ளே மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில தெய்வீக விஷயங்கள் இருக்குது. நாம் தபஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.